கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனா இருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் நமக்கு என்னெல்லாம் கற்பிக்கிறாரோ அந்த எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம கையில பரிசுத்த வேதம் எழுதி தந்துட்டார். உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ கையில பைபிள் எடுத்து வாசிங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வேற வேற நாட்டில் வேற வேற சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. சில நாட்டில் வேற வேற இடத்துல இருக்கும்போது பக்கத்துல சர்ச் இல்லாமலாம் இருக்கு. பல சூழ்நிலையில ஆன்லைன்ல இணைந்திருப்பீங்க. நான் தேவனை எப்படி தேட அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால் இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க கூட நேரடியா பேசுவார். என் சத்தத்தை கேட்டு, அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து கை கொண்டு உண்மையா இருக்கும்போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு என்னெல்லாம் கற்பிக்கிறாரோ, என்னெல்லாம் சொல்லி தராரோ அந்த எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் என்கிறார். எல்லா காரியங்களும் அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி தராரோ அது எல்லாவற்றையும் செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறேன். அதனால வாக்குத்தத்தம் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். எப்படி தெரியுமா? என் சத்தத்தை கேட்டு, அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அப்பா பேசுற சத்தம் நமக்கு கேட்டாதான் அப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, அப்பான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம், அவரோட வார்த்தை அவரோட சத்தம் நமக்கு கேட்கா. இப்போ ஆன்லைன் மூலியமா வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற இடத்துல இணைந்திருக்கீங்க. கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில கேட்டா மட்டும்தான் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு எல்லா தடையெல்லாம் நீக்கி தருவார். தினம்தோறும் புதிய நாளுக்காக ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். அதிகாலை வேளையில ஜெபிக்கிறோம், இரவு ஜெபிக்கிறோம். உங்க வீட்டுல கர்த்தருடைய கிருபையினாலே செல்போன் மூலியமாக ஆன்லைன் மூலியமாக தினம்தோறும் வாக்குத்தத்தம் வருது. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோட சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்து அவர் நமக்கு என்ன கற்பிக்கிறாரோ அப்படியே நடந்து எல்லா காரியங்களையும் நாம் செய்யும் போது உடனே சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் சொல்லி உரிமையோடு பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிற பிள்ளைகள் அதன்படி செய்த கற்பணிப்போம். நம்ம கூட கர்த்தர் இருப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேசின கிருபைக்கா நன்றி. என் சத்தத்தை கேட்டு என்று சொன்னீங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளா மாறட்டும். நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களும் செய்யுங்கள் என்று சொன்னீங்க. நாங்க என்னெல்லாம் செய்யணும், எங்க கூட நீங்க பேசுங்கப்பா. உங்க சத்தம் கேட்டாலே போதும்ப்பா, எங்க வாழ்க்கையே மாறிடும்.
என்னுடைய முழு வாழ்க்கையே மாறிடும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உங்க பாதபிள்ளை காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்க கூட நீங்க வாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்திலும் உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட சகல காரியத்திலும் பரிபூரணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறை சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தரே கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.